காவிரி தண்ணீர் பிரச்சனை இது சரியான முறையிலே தமிழக அரசு கையாளவில்லை. பிரச்சனை வர நேரத்தில் அப்பதான் ஒரு கூட்டம் நடத்துவாங்க. நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினாங்க. உச்சநீதிமன்றம் சொல்வோம் சொன்னாங்க. ஆனாலும் இயற்கை நமக்கு அங்கே கர்நாடகாவிலே மழை கொடுத்ததால் இன்று நாம் கேட்ட தண்ணீரை விட 3 மடங்கு அதிக தண்ணீர் காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கர்நாடகாவுக்கு ஒரு வழி கிடையாது. தென்மேற்கு பருவம் உச்சத்தில் இருக்கிறது கர்நாடகாவில். கர்நாடக அணைகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. கபினி அணையில மட்டும் இன்னைக்கு 40,000 கன அடி தண்ணீர் வினாடிக்கு வெளியிடுகிறார்கள். இதை நம்ம அடுத்த 6 மாசம் பேச போறது கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி வந்த பிரச்சனை அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம், உச்சநீதிமன்றம் போடுறோம். அதாவது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன? வட மாநிலத்தில் பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு, பிபிஎம்பின்னு சொல்லுவாங்க. இது ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி மற்றும் யூனியன் டெரிட்டரி சண்டிகர் இவ்வளவு மாநிலத்தை சார்ந்த ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு. இந்த போர்டு வேலை என்ன? அந்த பக்ரா பீஸ், அந்த சட்லஜ் ஆறு, அதுல உள்ள அணைகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, அதை இயங்குவது, அதை இயக்குவது. எப்படின்னா அந்த ஆற்றில் உள்ள இருக்கிற அனைத்து அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு தான் அது நடத்தும். எப்போ யாருக்கு எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தண்ணி விடலாம், எந்த நேரத்தில் விடலாம், கரண்ட் எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம், இது அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு உடைய வேலை. அதே போன்று காவிரியில ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று அமைக்கணும். அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுல தமிழ்நாட்டில் உள்ள அணைகள், கர்நாடகாவில் உள்ள அணைகள், கேரளாவில் உள்ள அணைகள் அத்தனையும் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். கொண்டு வந்து அவங்க சுயமாக அங்க நிர்வாகம் செய்ய வேண்டும். இந்த இவ்வளவு தண்ணி வருதா, இந்த டேம்ல தண்ணி இருக்கா, கொஞ்சம் தண்ணி இங்க விடலாம். இப்படியேதான் இதுதான் நிரந்தர தீர்வு. இல்லைன்னா நடுவர் மன்றம் நமக்கு கொடுத்தது 177.25 டிஎம்சி கொடுக்கணும். அதுல ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு டிஎம்சி, 30 டிஎம்சி, 18 டிஎம்சி, 12 டிஎம்சி சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டைம் டேபிள் படி கர்நாடகா அரசு கொடுக்கறது கிடையாது. இப்போ அங்க மிச்ச நீர் தான் கொடுக்கறாங்க, உபரி நீர் தான் கொடுக்கறாங்க. ஏன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கர்நாடகா நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க கர்நாடகா அரசு. அப்போ அவங்களுக்கு 72 டிஎம்சி தண்ணி அவங்களுக்கு இருந்தது. காவிரி ஆணையம் ஒரு ஆணையை பிறப்பித்தாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணி வெளியிடணும். ஒரு டிஎம்சினா 12,000 கன அடி வினாடிக்கு. அது கூட எங்களால முடியாது, 8,000 தான் நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 கன அடி தண்ணி வெளியே விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஆமா, நம்மளும் அப்படி அதை பத்தி பேச போறது கிடையாது. இனி தமிழக அரசும் அதை பத்தி மறந்துட போகுது. இவங்க உச்சநீதிமன்றம் போறது கிடையாது. தண்ணி வருது. இப்போ இந்த தண்ணி பிரச்சனை இப்போதைக்கு தீர்ந்திருக்கிறது. இதுதான் திமுக அரசு செய்கின்ற நாடகம். தொடர்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.